என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு உன்னோடு நெருங்கிய உறவாக இருக்கின்ற ஒருவரை பற்றி பேச வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற அடையாளங்கள் எல்லாமும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற அந்த நபருக்கு பொருந்தி இருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பன் வாக்கு உனக்கானது. இல்லை என்றால் அப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி தேவையில்லாத ஒருவரின் மீது நீ சந்தேகப்படாதே. நான் சொல்கின்ற அடையாளம் முக்கியமாக அவர்களுக்கு பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருகின்றார்கள். அப்படி இதுபோன்று நமக்கு உருவாக்கி தருகின்ற இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கிறது. அந்த உறவு சில நாட்களாக உன்னோடு அதிகமான அன்போடு பழகி கொண்டிருக்கின்றது. அவர்களை நீ சொல்லி அழைத்த உறவு முறையானது தம்பி. தம்பி என்று நீ சொல்லி அழைத்த அந்த உறவு முறை உனக்கு செய்து வைத்த காரியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை புரிந்து கொள். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவானது. நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொதுவானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? தம்பி என்ற உறவு புதிதாக வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் இது பெண்ணுக்கானது என்று நினைத்துவிடக்கூடாது. அதுபோல நீ இது ஆணுக்கில்லை என்றும் நினைத்துவிடக்கூடாது. யாருக்காக இருந்தாலும் சரி, புதிதாக ஒரு உறவு, உடன் பிறக்காத ஒரு உறவு, திடீரென்று ஏற்பட்ட ஒரு பழக்கத்தினால் அவர்களின் மீது உனக்கு அன்பு அதிகமாக இருக்கின்றது. தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட இவர்களை நீ அதிகமாக மதிக்கின்றாய். உன் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை விட இவர்களின் மீது அதிகமாக நீ அன்பு செலுத்துகின்றாய். அந்த அன்பிற்கு உண்மையாகவே அவர்கள் தகுதி உடையவர்கள் தானா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் கருப்பன் உனக்கு இன்று இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் இது என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தானே கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையாகவே அவர்கள் இதுபோன்ற ஒரு துரோகத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த உறவாக இருந்தால் என்ன, அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. என் குழந்தையே, தம்பி என்று நாம் அழைக்கிறோம் என்றால் ஆத்மார்த்தமான உண்மையான அன்போடு ஒருவரை நாம் அழைக்கின்றோம் அல்லவா? அவர்களும் அதே அன்பை நமக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தானே இதை செய்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நடத்திய விஷயங்கள், இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் இருக்கிறார்கள். உன் மீது இந்த உலகத்திலேயே தான் அதிக அன்பு வைத்திருப்பது போல நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் மனதிற்குள் நல்ல எண்ணம் ஒரு துளி அளவு கூட இல்லை. அவர்களினுடைய முழுமையான எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? எதற்கெடுத்தாலும் நீ அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும். எந்த ஒரு உதவியானாலும் அவர்களிடத்தில்தான் நீ கையேந்தி நிற்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்திலாவது சென்று கேட்டுவிட்டாயானால் அவர்கள் உன் மீது கோபம் கொள்வதும் உன்னிடத்தில் எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்துவதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இவர்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா? உன் அப்பன் கருப்பன் உனக்கு நான் சொல்வது என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதா? என் குழந்தையே, நாம் அமைதியாக நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கின்றோம். புதிதாக ஒரு உறவு நம்மை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் அந்த உறவு நம் வாழ்க்கைக்குள் நம்முடைய சொந்த விஷயங்களில் எல்லாம் தலையிடுகின்றது.
இதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதுதானே இவர்கள் போன்ற ஒரு உறவு நமக்கு கிடைத்ததற்கு கிடைக்காமலேயே இருந்திருக்கலாமே என்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் தோன்றுகின்றது. இப்படி ஒரு உறவு கிடைத்தால் என்ன, இவர்கள் இல்லாமலேயே நம் வாழ்க்கை நன்றாகத்தானே இருந்தது. இவர்கள் வந்ததுமே புதிதாக ஒரு பிரச்சனையை இவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார்களே என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்களை விட்டு நீ விலக நினைக்கும் பொழுதெல்லாம் எதையாவது சொல்லி உனக்கு முன்பு செய்த உதவிகளை எல்லாம் உன் கண்களுக்கு படும்படி, உனக்கு ஞாபகம் வரும்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உனக்கு நினைவுபடுத்தி நீ அவர்களை விட்டு சென்றுவிட முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். சரி, இதுவெல்லாம் ஒருவரின் மீது கொண்ட அன்பினால் இவர்கள் செய்வதாகவே இருக்கட்டும். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் செய்ய நினைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையும் தாண்டி இவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஒருவராக நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை துணையிடத்தில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசி உன்னுடைய மனதையும் நோகடித்து உன் துணையின் மனதையும் சேர்த்து நோகடிக்கிறார்கள். இதனால் உன் துணை மிகுந்த மனவேதனைப்பட்டு நிற்கின்றது. யாரையும் எதுவும் சொல்ல முடியாமல், யாரிடத்திலும் எந்த கேள்வியையும் கேட்க முடியாமல் அவர்கள் விம்மி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி தன் வாழ்க்கை துணையின் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். அதாவது உன் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயங்களை செய்தாயா என்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். என் குழந்தையை, உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இது ஒருவேளை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சொல்கின்றேன். தம்பி என்று உன் வாழ்க்கையில் வந்த புதிய உறவு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் தலையிடும் பொழுது அவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கிறாய் என்றால் அதை உண்டுவிட்டு உன்னுடைய துணையிடம் சென்று இவர்கள் செய்கின்ற சமையல் நன்றாகவே இல்லை, இதையெல்லாம் எப்படித்தான் நீங்கள் சாப்பிட்டு இத்தனை காலம் தள்ளினீர்கள் என்பது போன்ற ஒரு வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்பன் சொல்வது உனக்கு என்னவென்று புரிகின்றதா? அப்படி இது போன்ற வார்த்தைகளை இவர்கள் சொல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு உனக்கு எதிராக பிரதிபலிக்கும் என்பது நன்கு அறிந்த உண்மை அல்லவா? இப்படியெல்லாம் கூட இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன். இதையெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் அந்த உறவுக்கு அதை காப்பாற்றி கொள்ள தெரியவில்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக கவனித்துக்கொள். புதிதாக ஒரு உறவு வாழ்க்கைக்குள் வருகிறது என்பதற்காக அவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கிறது என்பதற்காக மட்டுமே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அதுவே நாளை உன் தலையில் ஏறி நின்று இவர்கள் ஆடுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக உருவாகிவிடும். ஒரு முறை அவர்களிடத்தில் உதவியை பெற்று நீ அதன் பிறகு சிந்தித்துப்பார். பல முறை உன்னிடத்தில் அதை எடுத்துச் சொல்வார்கள். ஒருவேளை நீ மறந்திருப்பாய் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உனக்கு இவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டே இருப்பார்கள். உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ மறந்து போன விஷயங்களை கூட வேண்டும் என்றே உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னுடைய மனதை அவர்கள் காயப்படுத்த துடித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னால் ஒரு சிறு துளியளவு காயம்பட்டு விட்டால் அதற்கு பல மடங்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார்கள். உண்மையில் இது போன்ற மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய். இது போன்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றார். இவர்களிடத்தில் எல்லாம் அதிக கவனமாக இரு. எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, புதிதாக உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது, ஏதுவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
இனி உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணரத்தான் வேண்டும். உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லோரையும் சுலபமாக நம்பிவிடாதே. இது தம்பி என்றழைக்கின்ற இந்த உறவு முறையை பற்றி மட்டும் நான் பேசவில்லை. வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரி, புதிதாக உன் வாழ்க்கைக்குள் வந்தவர்கள் அதிக அன்போடு உன்னோடு ஒரு உறவு முறையை சொல்லி அழைப்பவர்கள். அண்ணி அண்ணி என்று கூட அழைக்கலாம், அல்லது அக்கா என்று கூட அழைக்கலாம், அண்ணன் என்று கூட அழைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு உறவு முறையை சொல்லி உன் மீது புதிதாக ஒரு பற்று கொண்டு நம்மோடு இருப்பவர்களை விட இவர்கள் எவ்வளவோ மேல் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு ஒரு அன்பினை உனக்கு கொடுத்தவர்கள். ஆனால் அந்த அன்பிற்கு பின்னால் இருக்கின்ற துரோகம் என்னவென்று நீ இதுவரையிலும் கண்டறியவில்லை. இவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வசமாக உனக்கு மிக பெரிய அளவில் பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இவர்களோடு நாம் எதற்கு பழகினோம் என்று நினைத்து நீ வருந்துகின்ற அளவிற்கு உனக்கு மிக பெரிய விஷயத்தை இவர்கள் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு அன்பிற்காக, எல்லா இழப்புகளும் நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் என்பதற்காக, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் காணும் பொழுது நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சற்று உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி வருவதும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பதும் நாம் எப்பொழுதும் கவனத்தில் வைத்திருந்தோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கே உலை வைக்க பார்க்கிறார்கள். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள். பேசத் தெரியாமல் பேசி, சொல்லக்கூடாத விஷயங்களை உன் துணையிடம் சொல்லி அங்கே மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்கனவே எப்பொழுது என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் அங்கே நுழைந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க தயாராகி விட்டார்கள். இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். உண்மையில் எதற்காக இவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வந்தார்கள்? இவர்களால் நமக்கு என்ன பலன் இருக்கின்றது? எதையுமே நமக்கு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உண்மையாகவும் நன்றி உணர்வோடும் இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்பது போன்ற சிறு சிந்தனைகளை அவர்களின் மீது நீ வைத்துப்பார். நிச்சயமாக உண்மையாக அவர்கள் எதற்கு உன்னை தேடி வந்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன ஒரு காரியம் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த காரியத்தை முடித்து கொடுக்கும் வரை அவர்கள் எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, கருப்பன் சொல்வது போல புதிதாக வருகின்ற ஒரு உறவு திடீரென்று உன் மீது அதிக அக்கறை கொண்டது போல மிக வேகமாக பேச துடித்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் அவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு வழிகாட்டுவேன். எப்பேற்பட்ட சோதனைகளிலும் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். உன்னை தேடி வருகின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற எந்த ஒரு உறவுகளும் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உன்னிடத்தில் உண்மையான அன்பை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்கு துரோகத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான். இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை இனி வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் உண்மையானவர்கள், உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து விடுவார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனியாவது கவனிக்க தொடங்கு. இந்த உறவுகளால் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னவென்று சற்று உற்று நோக்கிப்பார். மீண்டும் இவர்களோடு ஒருபோதும் நீ சேர மாட்டாய். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.